கத்தார் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் எஸ்டிமார் எடுக்க போகிறேன். எஸ்டிமார் எடுக்கும்போது என்னென்ன பண்ணணுங்கிறத அங்கே போய்ட்டு உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். எஸ்டிமார் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வருதுங்கிறத சொல்கிறேன். நண்பர்களே, போயிட்டுருக்கேன். போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், மொத்தம் கத்தாரில் 3 இடத்துல எனக்கு தெரியும். ஒன்று மெசைமரில் எடுக்கலாம் எஸ்டிமாரா. இன்னொன்று வாடி அல் பனாட் துகல் ஸ்டேடியம் ஆப்போசிட்டில் பெட்ரோல் பம்ப் இருக்குது. அந்த பெட்ரோல் பம்பில் எடுக்கலாம். ஆமாம், இன்னொன்று வக்ராவில் எடுக்கலாம். இந்த 3 தான் எனக்கு தெரியும். ஆமாம், இன்னும் நிறைய இடத்துல எடுக்கலாம். ஆனால் இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்ச இடம். இப்போ நான் வாடி அல் பனாட் அந்த துகல் ஸ்டேடியம் ஆப்போசிட்டில் உள்ள ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்டிமாராங்கிறது நம்ம ஊரில் எஃப்சி பண்ணுவாங்கள்ல, அதுதான் இங்கே எஸ்டிமாராங்கிறது. ஆமாம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை போய் ரினியூவல் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் போடணும் வண்டிக்கு. ஆமாம், வண்டியை செக் பண்ணுவாங்க ஃபுல்லாக. எதுவும் பால் இருக்கா, சிலிண்ட்ரு ரினியூவலில் இருக்கா, ஃபயர் சிலிண்ட்ரு ரினியூவலில் இருக்கா, அப்புறம் வண்டி கண்டிஷனாக இருக்கா, இந்த ஆக்சிடெண்ட்டு ஆகாமல் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. இண்டிகேட்ரு எரியுதா, இதெல்லாம் செக் பண்ணி வண்டி பாஸ் ஆகிடுச்சுன்னா காசை கட்டிட்டு வர வேண்டியதான். இன்சூரன்ஸ் போட்டுட்டு இன்சூரன்ஸ் போட்டதை கொண்டு காமிச்சோம்னா உடனே கொடுத்துருவாங்க கார்டு. மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். போனோம்னா போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரியான டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் எல்லாம் வேலையை விட்டு வர்ற டைமு, நல்லா ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. இது தாண்டோன்னு துகல் ஸ்டேடியங்க. துகல் ஸ்டேடியம் வரும் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடில் வரும் பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். தெரியுதுங்களா துகல் ஸ்டேடியம்? அதான் தெரியுது பாருங்க, அதுதான் துகல் ஸ்டேடியம். ஆமாம், இது உள்ளே சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குங்க. ஆமாம், ஊரில் கண்டெய்னர் இருக்குல்ல, பெரிய கண்டெய்னரு. அந்த கண்டெய்னரை சின்ன சின்ன கண்டெய்னராக ஒரு கண்டெய்னராக வச்சு அதுக்குள்ளே பர்கரு, பீஸா இதெல்லாம் ரெடி பண்ணி நிறையா கடை இருக்குங்க. எப்படியும் ஒரு 25-30 கடை இருக்குது. அரபிக்காரங்களுக்கு கடை தான் இது. 25-30 கடை இருக்குங்க. இந்த வருது பாருங்கள் சிக்னலு. இந்த சிக்னலை தாண்டினோடனே பெட்ரோல் பம்ப் இருக்கும். அந்த பெட்ரோல் பம்பில் தான் வண்டி எஸ்டிமாரை எடுக்கிறது. காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுங்களா பெட்ரோல் பம்பு? அதாங்க, இது போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுக்கணும். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறாங்க.
பாருங்க, இது திரும்பினோன்னே ஃபஸ்ட் ரைட்டு எடுத்தோன்னா அது அங்கே தான் போவோம். இந்த திரும்புகிறோம் பாருங்க, ஃபஸ்ட் ரைட்டு. இங்கே தாங்க பின்னாடி உள்ளதில் பில்டிங்கில் வந்து அங்கே அந்த பில்டிங் தெரியுதா, அதில் வந்து ஐடி அடிக்கிறது இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் அந்த பில்டிங்கில் அடிக்கலாம். அது காலைல வீட்டுக்கு ஐடி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு 10 மணிக்குள்ளே வரணுங்க. 10 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஐடி அடிச்சிடலாம். அதுக்கு மேலே தாண்டினா இங்கே அடித்து தர மாட்டாங்க. நான் உள்ளே நுழைய போகிறோம். நமக்கு 2:30 மணிக்கு, மணி 2:12 ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அப்பாயின்மெண்ட் ஃபீ யா ஃபோன். இதான் இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கில் தான் அவங்க காசு கட்டணும். கட்டிட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன இதுங்கிற திரும்ப வீடியோ போடுறேன் நண்பர்களே. அந்த அவங்களே செக் பண்ணிவிட்டு இங்கே வண்டியை கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். மெசேஜ் வரும், பாஸ் ஆகிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் போட வேண்டியதாங்க. நண்பர்களே, 150 ரூபா பில் வந்திருக்கு. 150 ரூபா கட்டியிருக்கேன். கத்தார் மணி 150. நம்ம ஊருக்கு வந்து 3000 ரூபாய்ட்ட வரும். 150 ரூபா கட்டியிருக்கேன். இது வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும். இனிமேல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு தனியாக காசு கட்டணும். நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வண்டி பாஸ் ஆகிடுச்சிங்க. ஆமாம், வண்டியில் வந்து டயர் தான் கொஞ்சம் தேஞ்சிருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டயரை வந்து சுற்ற விடுவாங்க, கொஞ்சம் க்ரிப்பில் விட்டு. அது தேயும் போது வந்து கொஞ்சம் டயர் பேத்துட்டு வந்துருச்சுன்னா நான் வசூல் இல்லைன்னாங்க. பரவாயில்ல, நீங்கள் விடுங்கன்னு விட்டாங்க. வண்டி பாஸ் ஆகிடுச்சிங்க. ஆமாம், இனிமேல் இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் போட்டுட்டு உள்ளரிக்கை வந்து இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சு கொண்டு போய் அந்த இன்சூரன்ஸை காமிச்சோம்னா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் கம்ப்யூட்டரில் அவங்களுக்கு காமிக்கும். 1/2 மணி நேரம் கழித்து வந்து நம்ம அந்த இன்சூரன்ஸ் பேப்பரை கொண்டே கொடுத்தோம்னா எஸ்டிமாரை கார்டு கொடுத்துருவாங்க. எஸ்டிமாரை கார்டு இங்கே தாங்க வச்சுருந்தேன். எங்கே? ஓகே நண்பர்களே, உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. போயிட்டு முடிஞ்சால் எடுத்து போடுறேன், இல்லைன்னா முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பில்லை காமிக்கிறேன் நண்பர்களே. தெரியுதா, இதான் பெட்ரோல் பங்கு. இதுதான், இது உள்ளே தான் போகணும். இந்த பில்டிங் உள்ளே என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. அங்கே காமிக்கிறேன். நான் போட்டுருக்கு பாருங்க, பக்கீஸ்ன்ட்டு தெரியுதுங்களா? அதுதான் உள்ளே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நண்பர்களே. இந்த பில்டிங் தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற பில்டிங்கு. எஸ்டிமாரை கார்டை கொண்டு இன்சூரன்ஸ் போடணுன்னா இன்சூரன்ஸ் போட்டோன்னே கார்டை கொண்டு போய் கொடுத்தா ரெனியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க நண்பர்களே. எஸ்டிமாரை எடுத்துட்டேன். ரெனியூவல் பண்ணியாச்சு. வந்து நான் ஒரு 2:15 வந்திருப்பேன். இப்போ மணி வந்து சொல்கிறேன், மணி வந்து ஒரு 3:10 ஆகுது. 2:15 ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு நண்பர்களே வந்து முடியறதுக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 150 ரியால் கட்டணும். 150 ரியால் கட்டினோம்னா அவங்க அந்த வண்டியை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்கு உண்டான காசு அது வந்து நம்ம ஊர் காசு ஒரு 3000 ரூபாய்ட்ட வரும். ஆமாம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் வந்து ஒரு 800 ரியாலுக்கு போடணும். ஆமாம், 800 ரியாலுங்கிறது வந்து நம்ம ஊர் காசு வந்து 18,800 வருது. ஆமாம். அடுத்து வந்து 100 ரூபா வந்து இந்த கார்டை வந்து அங்கே வேறு புது கார்டு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 100 ரியாலு. அது ஒரு 100 ரியாலு. 100 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 1500 1800 ரூபாய்ட்ட வரும்.
ஆமாம் 18, இது ஒரு 3, 21, 21, 22, 23,300 வருங்க. ஒரு வண்டி வந்து புதுசாக வந்து நம்ம எஸ்டிமாரா வந்து ரெனியூவல் பண்ணி கொண்டு வரணும்னா நம்ம ஊர் காசு வந்து 23,300 வரும். ரெனியூவல் பண்ணணும்னா மொத்த காசு வந்து. ஆனால் கூட்டம் ஒன்றும் இல்லைங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்ததுனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் எஸ்டிமாரா எடுக்க வேண்டிய வேலை. வேலை முடிஞ்சு வாங்க வீட்டுக்கு போகலாம். எஸ்டிமாராவுடைய வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியது தான். போய் கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வரணுங்க. ஆமாம், அடுத்த சிக்னல் போய் யூட்டன் அடித்து இந்த சிக்னலுக்கு வரணும்ப்பா, பக்கத்து சிக்னலுக்கு பார்த்துங்க. இப்போ நம்ம எஸ்டிமாரா எடுத்ததுக்கு பக்கத்து பில்டிங்கில் விசா அடிக்கலாம். விசா அடிக்கிற வேலை ப்ரொசீஜர் எல்லாம் வந்து பக்கத்து பில்டிங்கில், பின்னாடி இருக்க பில்டிங்கில் பண்ணலாம். அது காலையில் 10 மணிக்குள்ளே வரணும். இங்கே 10 மணிக்கு மேலே வந்தோம்னா அடித்து தர மாட்டாங்க, ஹோம் சலால் போகணுன்னு சொல்லி போக சொல்லிடுவாங்க. அதனால் காலைல 10 மணிக்கு முன்னாடியே, 9 மணிக்கு முன்னாடியே வந்துடணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 10 மணிங்கிறதே லேட்டு தான், 9 மணிக்கு முன்னாடியே வந்துடணும் நண்பர்களே. ஏன்னா கேமரா இருக்குது பாருங்கள், இந்த கருப்பு கலரில் ஒரு பென்சில் மாதிரி இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அதான் கேமரா. தெரியுங்களா கேமரா? இந்த சீனரில் யூட்டர்ன் எடுத்து மறுபடியும் நம்ம போகணும். இதை தாண்டினா இனிமேல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அல்கீசா ஏரியா. ஆமாம், காலேஜ் இங்கே தான் இருக்குது. அடுத்த சிக்னலில் ரைட் எடுத்தோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அடுத்த சிக்னலில் ரைட் எடுத்தோம்னா காலேஜ், இங்கே ஒரு பெரிய காலேஜ் இருக்குது அந்த ஏரியாவில், அல்கீசாவில். சரி நண்பர்களே, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன்.